தற்போதைய அண்மை செய்தி. கோவையில் மத்திய அமைச்சர் அமித்ஷாவையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினையும் வரவேற்பதற்காக அந்த கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் கட்சி கொடியை பறக்கவிட்டுள்ளனர். இரண்டு கட்சிகளின் கொடிகளும் அருகருகே இருக்கும் புகைப்படங்கள் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் ஞானசேகரன் இணைப்பில் இருக்கிறார். ஞானசேகரன், வணக்கம். அமித்ஷாவும் கோவைக்கு வராரு, முதலமைச்சரும் வேறொரு நிகழ்ச்சியில பங்கேற்பதற்காக கோவை விமான நிலையம் வராரு. இது குறித்தான உங்க கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் ராதிகா. கோவையில் வரும் மத்திய அமைச்சர் அமித்ஷா மற்றும் முதல்வர் ஸ்டாலின் வரவேற்க விமான நிலையத்தில் பாஜக மற்றும் திமுகவினர் கொடி அருகருகே பறக்கவிட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கோவையில் நாளை பாஜகவின் புதிய மாவட்ட அலுவலக கட்டிடம் திறப்பு விழா நடைபெறுகிறது. இதில் பங்கேற்பதற்காக பாஜக முக்கிய தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் கோவையில் முகாமிட்டு வருகின்றனர். இந்நிகழ்வில் மத்திய அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டு பாஜக அலுவலகத்தை கட்டடத்தை திறந்து வைப்பதுடன் நாளை இரவு ஈசா யோகா மையத்தில் நடைபெறும் சிவராத்திரி நிகழ்விலும் பங்கேற்க உள்ளார். இதற்காக இன்று விமானம் மூலம் கோவை வருகிறார். அதே வேளையில் சேலத்தில் நடைபெறும் திருமண நிகழ்வு ஒன்றில் பங்கேற்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை செல்வதற்காக கார் மூலம் அங்கிருந்து கோவை விமான நிலையம் வருகிறார். ஒரே நேரத்தில் இரு தலைவர்களும் விமான நிலையத்திற்கு வருவதால் அங்கு சந்திப்பு இருக்கக்கூடும் என்று எதிர்பார்ப்பும் எழுந்து இருக்கிறது. இந்நிலையில் மத்திய அமைச்சர் அமித்ஷா மற்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் வரவேற்பதற்காக விமான நிலைய சாலையில் அருகருகே பாஜக மற்றும் திமுகவினர் கட்சி கொடி நடப்பட்டுள்ளனர். இதனால் விமான நிலையம் சாலையில் இரு தலைவர்களும் வரவேற்க திரண்டு வரும் பாஜக மற்றும் திமுக தொண்டர்களிடையே சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. ராதிகா, உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி ஞானசேகரன்.